ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாதம் சங்கரம் லோக சங்கரம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வேதிக் அஸ்ட்ராலஜர் விஜயகுமார். கும்ப ராசி கும்ப லக்னம் சார்ந்த அன்பர்களுக்கு இந்த குரோதி ஆண்டு எப்பேற்பட்ட நற்பலன்களை, உங்களுடைய லக்னம் ராசிக்கு கிரக சஞ்சாரம் எப்படி எல்லாம் இருக்கு, என்னென்ன உங்களுக்கு கிடைக்கும்ன்றதை நாம இப்போ துல்லியமா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பகிருங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினருக்கும் இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பயன்படுத்தும். என்னிடம் நீங்க ஜோதிடம் பார்க்க விரும்பினால் இந்த கீழே தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க உங்களுடைய பிறந்த தேதி, மாதம், வருடம், எந்த ஊர்ல பிறந்தீங்க, நேரம் காலை அல்லது இரவு அப்படின்றத நீங்க குறிப்பிட்டு உங்களுடைய கேள்விகள் என்ன அப்படின்றத நீங்க தெரிவிச்சீங்கன்னா உங்க ஜாதகத்தை முழுமையா ஆராய்ச்சி செய்து உங்களுடைய எதிர்கால பலனை துல்லியமாக நீங்க அறிஞ்சுக்கிட்டு அதன் மூலமாக வெற்றி பயணத்தை நீங்கள் தொடரலாம். இந்த கும்பராசியை பொறுத்தளவுக்கு உங்க ராசிக்கு பாத்தீங்கன்னா இப்போ 3ஆம் இடத்துல இருந்து குரு 4ஆம் இடத்துல போறார். உபஜயஸ்தானத்துல இருந்தவர் உங்க 2-11 கூடையவர் 3ஆம் இடத்துல இருந்தவர் 4ஆம் இடத்துக்கு போகும்போது 4ஆம் இடம்னாவே சுகஸ்தானம் அப்படின்னு பேர். மனசு ஏதோ ரூபத்துல சில அழுத்தத்தை காட்டும். ஏன்னா உங்க ராசியிலே வேற சனி வேற அமர்ந்து இருக்கிற பனிச்சுமை, மனசு கஷ்டம், சில பேருக்கு ஸ்பைனல் கார்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கொடுக்கறது, தாயாருடைய ஆரோக்கியம் கொஞ்சம் சுமாரா இருக்குன்ற மாதிரி நினைக்கிறது, மன கஷ்டத்தை கொடுக்கற மாதிரி, இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு இப்ப போயிட்டு இருக்கும். ஆனா நீங்க கவலைப்பட வேண்டாம். முயற்சி தான் நமக்கு வாழ்க்கையில ஜெயிக்க வைக்கும். இப்ப 4ஆம் இடத்துல இருக்க குரு பகவான் உங்க ராசியினுடைய 8ஆம் இடத்தை அவர் பாக்குறாரு, உங்க ராசியினுடைய 10ஆம் இடத்தையும் அவர் பாக்குறாரு, உங்க ராசி லக்னத்தினுடைய 12ஆம் இடத்தையும் அவர் பார்த்துறாரு. அப்ப 8, 10, 12ஆம் பாவத்தை பாக்குறாரு. அப்ப 8ஆம் இடம்னா நமக்கு இதுவரையும் அசிங்க அவமானம் எதுன்னு ஏற்பட்டிருந்தா அது கொஞ்சம் இப்போ மாறும். ஓரளவுக்கு எனக்கு பிரச்சனை தீர்ந்து சௌரியமா இருக்கும் அப்படின்னு நீங்க நம்பலாம். 10ஆம் இடத்தை குரு பார்க்க, பொதுவா 2ஆம் இடம் தான் தன குடும்ப வாக்குஸ்தானம்னு பெயர். குரு பார்க்க கோடி நன்மை என்றே நாம சொல்லலாம். 10ஆம் இடத்துக்கு பாக்குறதுனால நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, உங்க தொழில எனக்கு வருமானம் வந்தா போதுங்க, வியாபாரம் நல்லா ஆனா போதுங்க, அப்புறம் எதா இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு எண்ணங்கள்லாம் தோன்றும். ஏன்னா அந்த கும்பராசி கும்ப லக்னத்திற்கு 10ஆம் இடம் என்பது விருச்சகம். அந்த விருச்சகத்தை உங்க லக்னத்திலிருந்து சனியும் பார்க்குது, ராசியிலிருந்து குருவும் பாக்குறாரு. குரு சனியுடைய பார்வை என்ன பண்ணலாம், பணம் காசு ஒரு பக்கம் கொடுக்கும், சனி ஒரு பக்கம் விரயம் பண்ணிக்கிட்டே இருப்பார். அப்போ சனி என்பது பழைய வீடை நீங்க வாங்கலாம், அல்லது பழைய வீடை நீங்க சரி பண்ணலாம், அல்லது சில பேருக்கு அவங்க திசாபுத்தி நல்லா இருந்தா புதுசா அவங்க வீடையே கட்டுவாங்க. இந்த திருமணம் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சிருங்க, அதுக்கு இப்ப முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, நீங்க 2 பேரும் சில பேர் பார்ட்னர்ல தொழில் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ அவங்களுக்குள்ள மனஸ்தாபம் தனித்தனியா செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை. கவலைப்பட வேண்டாம். அவரு மட்டும் அவர் வேலையை பார்க்கட்டும், நீங்க மட்டும் உங்க வேலையை பாருங்க. நீங்க தனிச்சு இயங்கலாம், தனிச்சே நீங்க செய்யலாம். இப்ப இந்த காலகட்டத்துல தனிச்சு இயங்கும் போதுதான் சில கஷ்டம் நஷ்டம், யாரு நண்பர்கள் யாரு துரோகிகள் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு உணரக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த ஆண்டு. பெரும்பாலும் இந்த குரோதினாவே பகை கேடு அப்படின்னு, பகையும் கேடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த காலகட்டத்தை பொறுத்தளவுக்கு நீங்க ரொம்ப சுதாரிச்சு தான் உங்க வேலையெல்லாம் நீங்க பார்க்கணும். டிரான்ஸ்போர்ட் பிசினஸ் செய்யக்கூடியவர்கள், மளிகை ஸ்டோர் நடத்தக்கூடியவர்கள், பொன் ஆபரணங்கள் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள், அல்லது தானியம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள், ஜவுளி சம்பந்தப்பட்ட தொழில் பண்றவங்க, இவங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் ஏற்ற இறக்கத்தோடவே உங்களுடைய வருமானங்கள்லாம் இருக்கும். இது எப்போ எனக்கு முழு பலனை கொடுக்கும் அப்படின்னா, உங்களுக்கு ஜென்ம சனி வேற ஓடிட்டு இருக்கு இல்லைங்களா, மன அழுத்தம் மன கஷ்டம் இதெல்லாம் காட்டிக்கிட்டு இருக்கும். சில பேருக்கு நெஞ்செல்லாம் புரட்டி போடுதுங்க, என்னால முடியவே இல்லைங்க அப்படின்றதெல்லாம் தோணும். கவலைப்பட வேண்டாம். நீங்க அனுதினமும் ஆஞ்சநேயரையோ அல்லது குலதெய்வத்தையும் அப்பப்ப நீங்க பிரார்த்தனை பண்ணீங்க, உங்களுடைய நிலைமை ஒண்ணு உங்களுக்கு மாறுவதற்கான வாய்ப்புகள்லாம் ஏற்படும். அடுத்தபடியாக திருமணம் கொஞ்சம் தள்ளி வைக்கலாம். திருமணத்தை பத்தி நீங்க ரொம்ப யோசனை பண்ண வேண்டாம். குழந்தை சம்பந்தமான பிரச்சனை இருந்தாலும் சில பேருக்கு கரு உருவாகி அபார்ட் ஆகலாம், சில பேருக்கு தள்ளி போகலாம், சில பேருக்கு குறைமாகத்திலே குழந்தை பிறக்கும். இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருக்கும். இதுக்கு நீங்க அனுதினமும் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகர் வழிபாடு செய்ய உங்களுக்கு ஒரு மாறுதல் ஏற்பட்டுடும். அதற்கான நீங்க மருத்துவ சிகிச்சைகள் ஏதாவது இருந்தா நீங்க போய் டாக்டரை போய் பார்த்து அணுகி உங்க ஆரோக்கியத்துல நீங்க முக்கியத்துவம் கொடுத்து மேன்மைப்படுத்திக்கோங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். கல்வி கற்கும் மாணவர்கள் மாணவிகளை பொறுத்தளவுக்கு நீங்க நல்லா படிக்கக்கூடியவர்கள், திறமைசாலியாக இருந்தாலும் என்னால படிச்சுட்டு ஞாபகம் வச்சுக்க முடியல, ரொம்ப சிரமமா இருக்கு, மறந்துடும் பயம் இருக்கு, என்னமோ ஒரு இனம் புரியாத ஒரு பயம் இருக்கு அப்படின்னு தோணும். இரவுல கண் விழிச்சு படிச்சாலும் காலையில இருந்து பாத்தீங்கன்னா நம்மள ஞாபகம் வச்சுக்க முடியாது, ஒரு விதமான பயம் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ நீங்க அனுதினமும் சனிக்கிழமை தோறும் லட்சுமி அயக்ரீவர் என்று சொல்லக்கூடிய ஞானானந்தமயம் தேவம் நிர்மலம் ஸ்படிகாகிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் அயக்ரீபம் உபாஸ்மகே என்று சொல்லக்கூடிய இந்த ஸ்லோகத்தை அனுதினமும் காலை மாலை 2 வேளையிலும் 11 முறை இந்த மந்திரத்தை பாராயணம் பண்ணிட்டு நீங்க படிச்சு
நினைச்சீங்கன்னா லட்சுமி அயக்ரீவர் மூலமாக உங்களுக்கு ஞாபக சக்தி, நல்ல ஒரு திரகாத்திரமான சிந்தனை எல்லாம் உங்களுக்கு ஏற்படும். வேலை தொழில், வேலையை விட்டுலான்னு தோணுதுப்பா, வேலைக்கு போறதே பிடிக்கல, என்னுடைய முதலாளி என்னை ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, ஒரு அடிமை மாதிரி நடத்துறாங்க, ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு தோணுங்க. இதுல சுய தொழில் செய்யறவங்களுக்கு வேலை ஆட்கள் பிரச்சனை கொடுக்கும். என்னால வேலையே செய்ய முடியல, கம்பெனி நடத்தவே முடியல, அல்லது வேலை ஆட்கள் பிரச்சனை அதிகமா இருக்கு, அதிகமா சம்பளம் கேட்கறாங்க, அல்லது சம்பளம் வாங்கினாலும் ஒழுங்கா வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க, இல்லைன்னா இந்த எலக்ட்ரானிக் சம்பந்த பொருள்ல ஏதாவது நஷ்டங்கள் அடைஞ்சுக்கிட்டே இருக்கு, இப்படி எல்லாம் உங்களுக்கு தோணும். நடக்குமே கூட சொல்லலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்தளவு கொஞ்சம் கடுமையா தான் இருக்குங்க. ஆயினும் இந்த ஆண்டினுடைய மத்தியம் பிற்பகுதியில உங்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் தீர்ந்து உங்களுக்கு ஒளிமயமான ஒரு வாழ்க்கையும் வசதி வாய்ப்பையும் கண்டிப்பாக இந்த குரோதி ஆண்டு உங்களுக்கு கொடுக்கும். அப்படி இந்த தொழிலாளர் பிரச்சனை இருந்துன்னா அவங்களுக்கு நீங்க சாப்பாடு வாங்கி கொடுங்க. சாப்பாடு நீங்க கொடுக்கதான் அந்த வேலை ஆட்கள் பிரச்சனை உங்களுக்கு சரியாகும். வேலையில இருக்கிறவங்களுக்கு வேலையை விட்டுன்னு தோணும். தயவு செய்து வேலையை விட்டுடாதீங்க, அல்லது வேலைக்கு விட்டுட்டீங்கன்னா வாங்கின சம்பளத்தை விட குறைவான ஒரு இடத்துக்கு தான் நீங்க போற மாதிரி இருக்கும். கௌரவ பங்கம், கௌரவ பிரச்சனை ஏற்படுற மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்கிற வேலையை பண்ண கழிச்சுட்டு நீங்க பயணிக்கணும். குழந்தை சம்பந்தமான பிரச்சனைக்கெல்லாம் சில தள்ளி போகலாம். அதே நேரத்துல அரசியல்வாதிகள் அல்லது சினிமா துறை சார்ந்தவங்களுக்கு எல்லாமே பயங்கரமான நெருக்கடி இருக்கும். எனக்கு எதிரியே இல்ல, புதுசா என் கட்சியில எதிரி வந்துகிட்டு இருக்காங்க ஆளுங்க. அதாவது நம்ம எந்த கட்சியாக இருந்தாலும், ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் பொருளாதார விரயம் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லுது. நாம ஏதாவது ஒரு கட்சியில சேர்ந்து பெரிய ஆளா ஆயிடணும், நிறைய சம்பாரிச்சணும்னு நினைப்பாங்க. இந்த பொருளாதாரம் வர்ற மாதிரி வரும், போய்கிட்டே இருக்கும், வர்ற மாதிரி இருக்கும், போயிட்டே இருக்கும். என்ன பண்றதுனே தெரியலையே அப்படின்ற மாதிரி. சரி, அடுத்த மாசம் மாறிடும், 2 மாசம் மாறிடும், நீங்களும் காலத்தை ஓட்டிப்பீங்க. டிரான்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட பிசினஸ் செய்யக்கூடிய வண்டி அடிக்கடி பழுதாகும். அப்ப வேலை ஆட்களை நீங்க ஒரு இடத்துக்கு அனுப்புறீங்கன்னா எந்த இடத்துக்கு போகணும், எத்தனை மணிக்கு இறங்கணும், எங்கெங்க போயிட்டு இருக்காங்கன்னு கண்டிப்பா நீங்க அவங்கள வாட்ச் பண்ணணும். புது வண்டியே வாங்கினா கூட திருப்தி இல்லாம இருக்கும். திருப்தியற்ற நிலை எதுவோ அதையெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கொடுக்குற மாதிரி தான் இருக்கு. ஆகையினால இந்த காலகட்டம் கொஞ்சம் சவாலான ஒரு காலகட்டமா இருக்கிறதுனால எதிரையும் நிதானிச்சு நீங்க செயல்படணும். வாகனத்துக்கு லோன் ஏதாவது வாங்கணும்னா வாங்கிக்கோங்க. எனக்கு கடன் பிரச்சனை இருக்கு, தீக்கணும்னா லோன் வாங்கிக்கோங்க. அதை வச்சு நீங்க சிறுக கட்டி பெருக வாழன்ற மாதிரி எதுக்கு பணம் செலவு பண்ணணுமோ, எதுக்கு பண்ணணுமோ அதுக்கெல்லாம் நீங்க பண்ணிக்கிட்டு வாங்க. சினிமா துறை சார்ந்தவங்களுக்கு நிறைய படம் புக் ஆகுது, நிறைய நாடகங்கள்லாம் நடிக்க கூப்பிடுறாங்க. ஆனா கூப்பிட்டுட்டு போன் பேச மாட்டேங்கிறாங்க, இப்போதைக்கு இல்ல, அப்ப தள்ளி போகுது அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு. அல்லது சம்பளம் குறைவா தராங்க, இல்ல சம்பளமே எனக்கு கையில வரல, எவ்வளவு நடிச்சு முடிச்சாச்சு, இதோ தரேன் அதோ தரேன்னு சொல்லிட்டு நாட்களை இழுக்கிறாங்க, எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இந்த வாடகை வீட்டுல இருக்கிறவங்களுக்கு வாடகை வீடு இடம் மாறும், சொந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு மாடி வீட புதுப்பிப்பாங்க. 4ஆம் இடம்னாவே சுகஸ்தானம், 4ஆம் இடம் தாயாரை சொல்லக்கூடிய அம்மாவுக்கும் ஹெல்த் இஷ்யூ உண்டு பண்ண வைக்கும். அசையா சொத்துக்கள் சேருவதற்கான வாய்ப்புகளும் கொடுக்கும். கௌரவத்திற்கு நீங்க பொண்ணும் பொருளையும் சம்பாரிச்சு செலவு பண்ற மாதிரி தான் இருக்கும். சினிமா துறையில நடிகர்கள் அல்லது நடிகைகளுக்கு போராட்டமாக இருந்தாலும் நீங்க கணிசமாகவும் பணிவாகவும் நீங்க நடந்துகிட்டா இந்த ஆண்டு உங்களுக்கு ஓரளவுக்கு சிறப்பான ஒரு ஆண்டாகவே அமையும். இந்த ஆண்டை பொறுத்தளவுக்கு நீங்க திருச்செந்தூர் முருகப்பெருமானை வியாழக்கிழமை என்று ஒரு முறை தரிசனம் செய்து வந்தா இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு பொன்னான ஒளிமிகு ஆண்டாகவே அமையும். நன்றி, வணக்கம்.